அள்ளி கொடுத்து விட்டு ஓட்டு கேட்கிறோம். போன முறை ஸ்டாலின் தான் வாராரு. இன்றைக்கு 200 தொகுதி இலக்கு என்று சொன்னார் பவளவிழா மாநாட்டில், காஞ்சிபுரத்தில், நந்தவனத்தில். ஆனால் இன்றைக்கு தமிழ் சனாதன சங்கிகள் பிஜேபியினுடைய அடிவருடுகள் முதலில் சீமான் என்பவரை களத்திலே இறக்கி இல்லை. இப்பொழுது ஒரு பொடியன் வந்திருக்கின்றான், கில்லி அடித்துக் கொண்டு வந்திருக்கிறான். அவனையும் வைத்து இந்த கூட்டணி கட்சி நம்மிடத்தில் நம்பிக்கையோடு இருந்தது. நெல்லை திராவிட முன்னேற்ற கழகம் 40க்கு 40 நாம் வெற்றி பெற்றோம். தலைவர் 200 தொகுதி சொல்லி இருக்கின்றார்கள். 200 நம்முடைய தலைவர். இளைஞர் பட்டாளத்தையே அவர் தன் வசப்படுத்தினார். அதாவது ஒவ்வொரு மாவட்டமும் சென்று அங்க எதற்காக இது நம்ம இவ்வளவு சிறப்பா நம்ம நெல்லை மத்திய மாவட்டத்தில் 300 நிகழ்வுக்கு மேல செய்யறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 40 துணை செயலாளர் கையும் அவர்கள இந்த மாநகராட்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஆட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள நேரத்தின் அருமை நிறுத்தி மாவட்ட கழக அவைத்தலைவர் செயலாளர் அலீப் மீரன் அவர்கள மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க நன்றி வணக்கம். மாநகர துணை செயலாளரும் கொண்டிருக்கிறார்கள் சொன்னார். அதுக்கு முழு சாதனைக்குரிய மாநிலத்திற்கும் பிற நாட்டிற்கும் செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு ஆட்சியை நம்முடைய நம் தமிழக முதல்வர் நாற்காலிக்கு நேத்து கட்சி ஆரம்பிச்சாலாம் இன்னும் 2 வருஷத்துல நான் முதலமைச்சர் நாற்காலிக்கு வரப்போறேன்ட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற. நெஞ்சில் குடியிருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா குடியிருக்கவே எப்போ வேணாலும் காலி பண்ணிட்டு போயிடுவேன். என் தலைவர் தான் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்னார். உடன்பிறப்புங்கிற வார்த்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும். ஆனால் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. குடியிருக்கிறவன் வாடகைக்கு குடியிருப்பேன், லீஸுக்கு குடியிருப்பேன், ஓசியில கூட குடியிருப்பேன், எங்க குடியிருக்கிறோம் தெரியாமையே குடியிருப்பேன். அவன் என்னைக்கு வேணாலும் காலி பண்ணிட்டு போயிடுவான். பணம் கொடுத்தா ஓடிடுவேன், பணம் கொடுத்தா வருவேன், பணம் இல்லைன்னா ஓடிடுவேன். தொடங்கின வார்த்தையே தப்பு. நெஞ்சிலே குடியிருக்கும் சொன்னது பிற்பாடு திருப்பி நேத்தையும் வேற சொல்றாரு. அதனால குடியிருக்கிறவன் என்னைக்கு வேணாலும் போயிடுவேன். நேத்து கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கை நீட்டி கேள்வி கேட்கின்ற காலம். இன்னைக்கு கட்சியை ஆரம்பிச்சு 2வது வருஷத்திலே ஆட்சியை பிடிப்பாங்கிறான். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் விளம்பரத்துக்கும் சினிமாவுக்கு வேணா நல்லா இருக்குமே ஒழிய, ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கி அது எவ்வளவு பெரிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. என்னமோ மியூசிக்கல் சேர்ல ஓடி நடுவில் உட்கார்ற மாதிரி நேத்து கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை கை நீட்டி பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்று நான் சொல்லுகிறேன், the Rome cannot be built in a single day. ஒரே நாளில் கட்டப்பட்டது ரோம் அரண்மனை அல்ல, பல ஆண்டு காலம் கட்ட வேண்டும். அதுபோல பல ஆண்டு காலம் பல வரலாற்று திருப்பு முனைகளை சந்தித்து கட்டப்பட்ட ஒரு மாபெரும் இரும்பு கோட்டை தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டு ஒரு குரூப்பு அதுகளை பற்றிலாம் மேடையில் பேசி இந்த மேடையை கேவலப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால், இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்த கட்ட தலைவர் உருவாயிட்டார், என் தம்பி உதயநிதி ஸ்டாலின். ஏதோ திடீர்னு அவர் வந்தோன்னே, காலேஜ் முடிச்சுட்டு வந்தோன்னே, வாப்பா துணை முதலமைச்சர் உட்காரு அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்ச மாதிரி எவ்வளவு படிப்படியாக தன்னை செதுக்கி இந்த நிலைமைக்கு வந்தார் அப்படிங்கிறத எத்தனை மேடைகள் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. நீட் தேர்வுக்காக 5 முறை தெருவிலே இறங்கி போராடியவர் தான் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின். அதே மாதிரி அவர் 2019 அந்த தேர்தலில் அவர் பரப்புரையில் ஈடுபட்டு 234 தொகுதிகளிலும் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு, அப்ப கட்சிக்காரங்க கேட்குறாங்க, பத்திரிகை நிருபர்கள் கேட்குறாங்க, நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா? இவ்வளவு அருமையாக மேடையில் 234 தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணுறீங்களே,
அரசியலில் தேர்தலில் நிற்பீங்களான்னு கேட்டோன்னே, தேவைப்பட்டால் தேர்தலில் நின்று மக்களின் ஆதரவோடு அரசியலுக்கு வருவேன் என்று ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைத்து பத்திரிகையாளர்களிடம் பதில் சொன்ன தம்பிதான் என்னுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அப்படி படிப்படியாக வந்து அதுக்கப்புறம் அவர் முரசொலி பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குனராக பொறுப்பேற்று அந்த பத்திரிகையினுடைய பவள விழாவை அனைத்து இந்திய பத்திரிகையாளர்களை எல்லாம் வரவழைத்து ஒரு பெரிய விழாவை நடத்தி காட்டி தலைவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஒரு பத்திரிகையினுடைய பவள விழாவை இவ்வளவு அழகாக நடத்தினாரே, அப்போ இவர்கிட்ட செயல்திறன் இருக்கு அப்படின்ட்டு அன்றே கணித்து, அதுக்கப்புறம் அவர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலே சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு எம்எல்ஏ ஆகி அந்த தொகுதியிலே ஒரு எம்எல்ஏ என்னென்ன பணியெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை பணிகளையும் செஞ்சார். கழிப்பறைகளுக்குள்ள உள்ள போய் அது எப்படி இருக்கிறது என்று பார்த்து அதை சரி செய்ய வேண்டும் என்று அந்த இடத்திலே ஆணை பிறப்பித்து அந்த தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போதும் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட போதும் அந்த தொகுதி மக்களை மிகப்பெரிய கண்காணித்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றவுடன் அதுக்கப்புறம்தான் அவருக்கு அமைச்சர் பதவி, விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அந்த விளையாட்டுத்துறை அவர் பொறுப்பேற்றவுடன் அகில உலக விளையாட்டு போட்டிகள், அகில உலக செஸ் போட்டியை நடத்தினார். ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தி காட்டினார். கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை தொடக்கி வைத்து உலகமே விளையாட்டுத்துறையை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற பொறுப்பை சிறப்பாக செஞ்சார். விளையாட்டுங்கிறது இன்னைக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? டீமோட வெற்றிக்காக ஒரு விளையாட்டு வீரன் ஜாதி மதம் பார்க்காம விளையாடுவான். அப்படிப்பட்ட ஜாதி மத இன வேறுபாட்டை ஒழிக்கின்ற விளையாட்டுத்துறை அமைச்சராக சிறப்பாக செயல்பட்டதுனால தான் இன்று அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி. அடிக்கடுக்காக தன்னுடைய வளர்ச்சியை உறுதி செய்த ஒரு தலைவருக்கு தான் இன்னைக்கு நம்ம பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கோம். நமது கட்சியில் மிகப்பெரிய உழைப்பை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நமது பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அயராத உழைப்பில், அவருடைய மிகப்பெரிய திறமையால் நாம் எதை சாதிக்க போகிறோம் என்று சொன்னால், 2026 ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்கும் வரை ஓய மாட்டோம். யாரு ஒரு எதிர்கட்சியில் இருக்க பொருளாளர் மனசிலேயே என் தலைவன் முதலமைச்சர் ஆவார்னு சொல்றாருன்னா, அவர் மனசிலேயே ஊறி இருக்குன்னா அப்புறம் சாதாரண மக்கள் அவரை திருப்பி முதலமைச்சர் ஆக்குறதுக்கு யோசிக்கவாயா செய்வான்? பெண்களுக்கு என்னைக்கு வீட்டில் சொத்து உரிமை சட்டமாக்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் இந்த பெரியார், இந்த ராமசாமி நிம்மதியாக தூங்குவேன்னு சொன்னார். எப்போ? 1929 சுதந்திரம் அடைந்த பிறகு அண்ணல் அம்பேத்கர், இன்னைக்கு அம்பேத்கரோட புஸ்தகத்தை வெளியிடுறேன்ட்டு ஒரு குரூப்பு, அவங்களெல்லாம் அம்பேத்கரை பற்றி பேசுறதுக்கே அருகதையற்றவர்கள். ஆனால் அம்பேத்கர் இந்தியாவினுடைய சட்ட அமைச்சராக பொறுப்பேற்று அவர் ஒரு சட்ட தீர்மானத்தை கொண்டு வர்றார். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வர்றார். அப்போ அம்பேத்கர் சொன்ன வாக்கியம், இந்த சொத்துரிமையை சட்டமாக்கி ஒரு சட்ட அமைச்சராக இருந்து என்னையால் இதை கொண்டு வர முடியலையேன்னு தன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து, இனிமேல் ஒரு தலைவன் பிறப்பான் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, அந்த தலைவன் வேறு யாருமல்ல, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற தலைவன் தான் அம்பேத்கர் கொண்டு வர முடியாத அந்த சொத்துரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்தி, அந்த சட்டத்தை இன்று நடைமுறைப்படுத்தி பெண்களுக்கு சொத்துரிமையை வழங்கியவர் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர். ஆனால் அம்பேத்கரும் பெரியாரும் கண்ட கனவை இன்னைக்கு அனைத்து ஜாதியினரையும் கோயிலுக்குள்ள போய் இறைவனை தொட்டு சேவகம் செய்கின்ற அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்கிய புரட்சியை செய்தது நம் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய அற்புதமான ஆட்சி இல்லையா? சாமிக்கு முன்னால எல்லாரும் சமம்ங்கிற பெரியாருடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஆட்சி திமுக. எவ்வளவு பெரிய புரட்சி! 1000 ரூபாய் மாசம். அடாடா, இந்த 1000 ரூபாயை என் தலைவன் இந்த தமிழ்நாட்டில் ஆரம்பித்ததனுடைய விளைவு
இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 11 மாநிலங்களில் உரிமை தொகையை மகளிர் பெற்று கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ பேர் தெரியுமா? இதுவரைக்கும் அனைத்து மாநிலங்களையும் சேர்த்தா 12 கோடி பெண்கள் உரிமை தொகையை பெறுவதற்கு அச்சாரமிட்டது நம்ம தலைவர் தான். முதல் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபா. மகளிருக்கு உதவி தொகை அல்ல, உரிமை தொகை என்று வழங்கிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,21,00,000 மகளிர் இன்னைக்கு அந்த உரிமை தொகையை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 1,21,00,000 பேர். இன்னைக்கு இப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியை 4ஆம் தலைமுறையாக 5ஆம் தலைமுறையாக என்று வழிநடத்த காத்திருக்கின்ற என் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர் இன்னைக்கு வந்த அந்த பவரை பார்த்துட்டு எதிர்கட்சிகளில் இருக்கவே நமக்கு இப்படி ஒரு தலைவர் இல்லாமல் போயிட்டானே அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் எல்லாரும் அவர் மேலேயே குறியாக பேசுறதுக்கு அதுதான் காரணம். ஒரு மனுஷனை திருப்பி திருப்பி ஒரு குரூப் பேசுதுன்னா அங்கே தான் பவர் சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் இன்னைக்கு எதிர்கட்சியில் அதுவும் குறிப்பாக அதிமுக பாஜக புதுசாக தொடங்கின கட்சி இன்னைக்கு 3 அவரைத்தான் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? இன்னைக்கு அதிமுகவில் பாரு, பாவமாக இருக்கு அவரை எடப்பாடி பழனிசாமியை பார்த்தா. கள ஆய்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னா அவர் அது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அது ஏன் உங்கள் சேலம் மாவட்டத்தில் என்ன நடத்தலை அப்படின்னா அங்கே நடத்துவோம், நடத்தினா என் முகரையை கிழிச்சிருவாங்க அப்படின்றது தான் அர்த்தம். அதனால் அவருடைய மாவட்டத்திலேயே கள ஆய்வை நடத்த முடியாத ஒரு கொடுமையான கட்சி இன்றைக்கி அதிமுக. கழுத தேஞ்சி கட்டரும்பாயி 7 தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதியில் டெபாசிட் போகிற அளவுக்கு அந்த கட்சி கேவலமாய் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் 40க்கு 40 தொகுதியில் எப்படி வெற்றி பெற்றோமோ அதே மாதிரி 2026லும் 234ல் 200 தொகுதிகளிலும் நம்ம வெற்றி பெறுவோம். இதை இருமாப்புங்கிறாங்க. இது இருமாப்பு அல்ல, தன்னம்பிக்கையில் என் தலைவன் சொன்ன வார்த்தை. அந்த 200 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மீண்டும் நம் தளபதி மு.க. ஸ்டாலினின் ஆட்சியை இந்த தமிழகத்திலே உருவாக்குவோம் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எனக்கு வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.